எபிசோட் 627. கல்கி தனது நம்பிக்கை அனைத்தையும் இழந்து தள்ளாடி அழுவதை அந்த சமயத்தில் அவளுடன் இருந்த பெண்களும் சில கணங்கள் உற்சாகமாக பார்த்து மகிழ்ந்தார்கள். அதன் பின்னரே அந்த இடத்திலிருந்து வெளியே சென்றார்கள். அதுவரை அந்த இடத்தில் பரவியிருந்த ஒளியானது முற்றிலும் மறைந்து போனது. கல்கியும் அமைதியாக ஒரு மூலையில் சென்று அமர்ந்து விட்டாள். அவளின் உள்ளம் அப்படியே உடைந்து போய் கிடந்தது. இப்ப தனிஷ்காவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இனிமே அவ என்ன பண்ண போறான்னு தெரியல. அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்தா அவளோட குழந்தைக்கும் ஆபத்தா போயிடுமே என பல எண்ணங்கள் கல்கியின் மனதில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தன. நாம ஏதோ பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டோம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த இடத்துல இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது என்ற எண்ணங்கள் கல்கியின் மனதில் வரத் தொடங்கின. அவள் இதுவரை சமாளித்த பல பிரச்சனைகளை விட இதுதான் அவளுக்கு மிகப்பெரிய துன்பமாகப்பட்டது. ஏனெனில் இது கல்கியை தாண்டி மற்றவர் அனைவரும் துன்பத்தில் சிக்கிக் கொண்டார்கள். இதே நேரத்தில் தனிஷ்கா மிகவும் வேகமாக செயல்பட்டாள். தனது படுக்கையிலிருந்து எழுந்தவள் தன் கையில் இணைக்கப்பட்டிருந்த அந்த குளுக்கோஸ் வயரை பிடுங்கி எடுத்தாள். அந்த அறையை விட்டு வெளியே வரத் தொடங்கினாள். இதற்குள் அந்த முக்காடு போட்ட பெண்மணி முகத்தை மூடியபடி வெளியே ஓடியிருந்தாள். ஆகவே யாரும் அவள் மேல் கவனம் செலுத்தவில்லை. தனிஷ்கா அந்த அறையை விட்டு வெளியே வருவதற்கு அவளை எப்பொழுதும் கவனித்துக் கொள்ளும் டாக்டர் அந்த இடத்திற்கு வந்து சேரவும் சரியாக இருந்தது. அவள் தனிஷ்காவை பார்த்து, மேடம் எங்க போறீங்க? இந்த சமயத்துல நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஒழுங்கா போய் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ஊசியும் போடணும். சீக்கிரமா வாங்க என அவசரமாக வார்த்தைகளை உதிர்த்தாள். தனிஷ்காவை தொடர்ச்சியாக மயக்கத்தில் வைத்து இருக்க அவளுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டது. அதே சமயம் அவள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு சத்துக்களை அளிக்கவும் பல மருந்துகள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருந்தன. இப்பொழுது அந்த மயக்க மருந்தின் வீரியம் முடிந்து போன காரணத்தினால்தான் தனிஷ்கா சுயநினைவில் இருக்கிறாள் என அந்த டாக்டருக்கு புரிய அவ்வாறு பேசினாள். ஆனால் தனிஷ்காவோ, என்னை யாராலும் நிறுத்த முடியாது, தயவு செஞ்சு யாரும் என் பக்கத்துல வராதிங்க என சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக நடந்தாள். அங்கே பல இடங்களில் துப்பாக்கி வைத்திருந்த காவலர்கள் நின்றார்கள். ஆனால் அவர்கள் தனிஷ்காவிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள முயலவில்லை. அவளிடம் மிகவும் மென்மையாகவே பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். மேடம், இந்த சமயத்துல வெளியே போறது உங்களுக்கு நல்லது கிடையாது. அதனால தயவு செஞ்சு உள்ள போங்க. உங்களோட குழந்தையையும் அது பாதிக்கும் என பலவாறு பேசி பார்த்தார்கள். யார் என்ன சொன்னாலும் தனிஷ்கா காதில் வாங்கிக் கொள்வது போல் தெரியவில்லை. அவசரமாக மாடியிலிருந்து கீழே இறங்கி வரத் தொடங்கினாள். அவள் நேராக கிருஷ்ணமூர்த்தி இருக்கக்கூடிய அந்த ஐசியூவை நோக்கி சென்றாள். அங்கே காவலில் இருந்த ஒரு காவலனோ அவசரமாக பிரதீப்க்கு போன் செய்தான். அவனும் சில கணங்களில் எடுத்து, என்னாச்சு, ஏதாவது அவசரமான வேலையா என கேட்டான். ஏனெனில் அப்பொழுதுதான் பிரதீப் அந்த பகுதிகளை சுற்றி பார்த்து விட்டு மாடியில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அந்த ஹாஸ்பிட்டலில் 3வது மாடிக்கு சென்று இருந்தான். மறுமுனையில் பேசியவன் குழப்பத்தில் உளர ஆரம்பித்தான். சார், அங்க இருந்த தனிஷ்கா அவசரமா எந்திரிச்சு இங்க வராங்க. ஒருவேளை கிருஷ்ணமூர்த்தி சார் பத்தி அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சோ என்னவோ எங்களுக்கு புரியல சார் என சொன்னான். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் பிரதீப்பிற்கு அதிகப்படியான அதிர்ச்சி வந்தது. இது மட்டும் தனிஷ்காவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். தப்பான முடிவை எடுத்தாலும் எடுத்துடுவாங்க. நாம சீக்கிரமா போய் அவங்கள காப்பாத்தணும் என நினைத்து கொண்டே, என்னமாவது பண்ணி அவங்கள தடுக்க பாருங்க. நான் மேல இருந்து கீழே வந்துகிட்டே இருக்கேன் என்றவன் தான் இருந்த 3வது மாடியிலிருந்து கீழே லிப்டில் வரத் தொடங்கினான். தனிஷ்கா ஐசியூவின் அறையை நெருங்குவதற்கும் அவன் அங்கே வந்து சேர்வதற்கும் சரியாக இருந்தது. தனிஷ்காவோ நேராக உள்ளே நுழைய முயன்றாள். அங்கே காவலுக்கு இருந்த 2 பேர், மேடம், யாரும் உள்ள போக கூடாது. கிருஷ்ணமூர்த்தி சார் தனியா இருக்கிறது தான் அவருக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க உள்ள போனா டாக்டர் எங்களை தான் திட்டுவாங்க. தயவு செஞ்சு திரும்பி போங்க என சொல்லி அவளை அனுப்ப பார்த்தார்கள். ஆனால் அவளும் யார் சொன்னதையும் கேட்காமல், நான் இப்ப உடனே அவரை பார்த்து ஆகணும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கேட்க மாட்டேன் என்றபடி அந்த அறையின் கதவை திறக்க முயன்றாள். கதவில் இருந்த பூட்டையும் உடைக்க தொடங்கினாள். அந்த காவலர்களும் தொடர்ச்சியாக அவளிடம் மன்றாடியபடியே இருந்தார்கள். அவளிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள இயலவில்லை. அந்த சமயத்தில் பிரதீப்பும் அங்க வந்து சேர, என்ன பண்றீங்க? அங்க கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. தேவையில்லாம நீங்க இடையில போய் குழப்பாதீங்க. ஒழுங்கா உங்க இடத்துக்கு திரும்பி போங்க. போய் ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாருங்க என சொல்லியபடி பிரதீப் அவளை நெருங்கி வந்தான். தனிஷ்காவோ, ஏய், என்ன பேசிட்டு இருக்க? நான் அவரை இப்ப உடனே பார்த்து ஆகணும்.
சீக்கிரமா கதவு திறந்து பார்க்க விடு, இல்ல இங்க நடக்கிறதே வேற என கத்தினாள். பிரதீப்போ, ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அவர் தனியா இருக்கிறது தான் அவருக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. இன்னும் கொஞ்ச நாள்ல ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சு அவரே உங்ககிட்ட வந்துருவாரு. தேவையில்லாம இப்ப பாசத்தை காட்டுறேன்னு அவருக்கு பிரச்சனைய வர வைக்காதீங்க. நீங்க மறுபடியும் போய் ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது என சொன்னான். அதை கேட்டதும் தனிஷ்காவின் கோபம் எல்லையை மீறியது. டேய், இன்னும் எவ்வளவு போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டே இருப்பீங்க? இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? அவர் உயிரோட இருக்காரா செத்துட்டாரான்னு எனக்கு எதுவுமே தெரியல. இப்ப எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும். சீக்கிரமா கதவை தர என மீண்டும் கத்தினாள். அவளின் மொத்த கோபத்தை கண்டு பிரதீப்பிற்கு மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளானான். அந்த சமயத்தில் தான் செய்த விஷயம் அவனுக்கு பெரும் தவறாக தெரிந்தது. என்ன இருந்தாலும் நான் உண்மையை சொல்லியிருக்கணும். இப்படி மறைச்சு வைக்கிறது தப்பான விஷயம்தான் என நினைத்து வருந்த தொடங்கினான். அவன் அமைதியாக இருப்பதை கண்டு அவனின் சட்டையை பிடித்து தனிஷ்கா கத்த ஆரம்பித்தாள். இப்ப சொல்லு, கிருஷ்ணமூர்த்தி எங்க இருக்காரு? அவர் உயிரோட இருக்காரா இல்ல இறந்துட்டாரா? எனக்கு இப்பவே எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும் என கதறியபடியே கேட்டாள். அப்பொழுது அவள் அப்படியே தடுமாறி கீழே விழ சென்றாள். இப்ப இவங்க கோபத்தோட உச்சியில இருக்காங்க, மொத்தமா உடஞ்சும் போயிட்டாங்க. இனிமே நான் உண்மைய மறைச்சாலும் நிறைய பிரச்சனை தான் வந்து சேரும் என அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. அவளது 2 கைகளை பிடித்து கொண்டு, அவரு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு, இனிமே திரும்பி வரவே மாட்டாரு என சொல்லிவிட்டு கதற ஆரம்பித்தான். அவன் சொன்னதை கேட்ட அந்த நொடியில் திடீரென தனிஷ்காவிற்கு ஒரு கணம் மூச்சு விடுவது மறந்து போனது போல உணர்ந்தாள். அவர் என்னை விட்டு மொத்தமா போயிட்டாரா? இந்த உண்மை கூட எனக்கு தெரியலல்ல. அப்ப போன்ல அவங்க சொல்றது உண்மைதான். இங்க இருக்கிற எல்லாருமே என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. கல்கி கூட என்கிட்ட போய் சொல்லி இருக்கால என பல எண்ணங்கள் அவள் மனதில் எழுந்தன. அந்த ஒரு நொடியில் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆசையும் நம்பிக்கையையும் அவளை விட்டு மொத்தமாக பறிபோனது. உடனடியாக பிரதீப்பை உதறிவிட்டு மாடிப்படிகளில் ஏறத் தொடங்கினாள். பிரதீப்போ, இப்ப அவங்க ஓடி போய் மாடியில இருந்து குதிக்க போறாங்கன்னு நினைக்கிற, சீக்கிரமா அவங்கள காப்பாத்தணும் என நினைத்து கொண்டு அவளை துரத்தியபடியே ஓடினான். அவளோ எதையும் கண்டுகொள்ளாமல் அந்த ஹாஸ்பிட்டலின் உச்சியை அடைய வேண்டும் என வேகமாக சென்றாள். அடுத்த சில நொடிகளில் அவளை நெருங்கி சென்ற பிரதீப், இப்படி எல்லாம் நீங்க பண்ணவே கூடாது. அவர் இறந்து போனாலும் நீங்க இப்போ கர்ப்பமா இருக்கீங்க, உங்களுக்குன்னு நிறைய பொறுப்பு இருக்கு. நிகாரிகாவை பாத்துக்க வேண்டிய கடமையும் நீங்க செஞ்சாகணும். இத பத்தி எல்லாம் கொஞ்சம் யோசிங்க. இந்த மாதிரி தப்பான முடிவு எதையும் எடுக்காதீங்க என கத்தினான். இவன் பேசிய வார்த்தைகள் தனிஷ்காவின் காதில் விழுந்ததா இல்லையா என்று கூட தெரியவில்லை. அவளோ மூர்க்கத்தனமாக ஓடிக்கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்தில் அவளின் கையை பிடித்த பிரதீப் இழுத்து விட்டான். இதுக்கு மேல உங்களை ஆபத்தான விஷயத்த பண்ண வைக்க முடியாது. உங்க வயிற்றுல உள்ள குழந்தைதான் இப்போ அவினாசில் எங்க குடும்பத்தோட நம்பிக்கை. அதை நான் காப்பாத்தணும், சீக்கிரமா வாங்க என அவளின் கைகளை பிடித்து இழுத்தான். அப்பொழுது அவளுக்கும் இவனுக்கும் சிறிய தள்ளுமுள்ளு ஏற்பட அவள் அப்படியே படிக்கட்டுகளில் இருந்து சரிந்து விட்டாள். மருத்துவமனையின் படிக்கட்டுகள் சுருள் வடிவில் அமைக்கப்பட்டிருந்தன. மாடி உச்சியிலிருந்து வெளியே குதிக்க முயன்றவள் பாதி படிக்கட்டுகளில் இருந்து உள்பக்கமாக குதித்து விட்டாள். அதிலும் அவளுக்கு பல அடிகள் ஏற்பட சுயநினைவு தப்பியது. அங்கே இருந்த மருத்துவர்கள் அவசரமாக அவளை தூக்கி கொண்டு சென்று சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தார்கள். பிரதீப்பிற்கு நடந்தது அனைத்தும் ஏதோ கனவில் நடப்பது போல தெரிந்தது. இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தானே இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுச்சே என நினைத்து வருந்தினான். பின்னர் வேகமாக கீழே வந்தவன் தனிஷ்காவிற்கு சிகிச்சை நடைபெறும் இடத்தில் சென்று காத்திருக்க தொடங்கினான். சிறிது நேரத்தில் உள்ளே இருந்து டாக்டர் வெளியே வர, டாக்டர் என்னாச்சு, இப்ப அவங்க எப்படி இருக்காங்க என கேட்க, அவரோ அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, ஆனா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல என சொல்ல பிரதீப்பிற்கு சற்று நம்பிக்கை வந்தது. உடனே, சரி அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தை எப்படி இருக்கு, அதுக்கு ஏதாவது பிரச்சனையா என கேட்டான். அதற்கு அந்த டாக்டர், அதை பத்தி எங்களால இப்ப உறுதியா சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு வெறும் 4 மாசம் தான் ஆச்சு, அதான் பிரச்சனையா இருக்கு என சொன்னார். அப்பொழுது அவர் குரலில் வருத்தம் அதிகமாக காணப்படுவதை கண்டு பிரதீப்பும் பயந்து போனான். அந்த குழந்தை ஒண்ணுதான் இப்ப குடும்பத்தோட ஒரே நம்பிக்கை, அதுவும் அழிஞ்சு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் என நினைத்து பயப்பட ஆரம்பித்தான். இதே நேரத்தில் விஜய் தனது ஆட்களுடன் மும்முரமாக பேசியபடி இருந்தான். கல்கிய தேடுற வேலை எப்படி போயிட்டு இருக்கு, அவங்கள உங்களால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா என எரிச்சலாக கத்தினான். அவனின் முன்னால் இருந்தவனோ சற்று பயத்துடனே பதில் சொல்ல ஆரம்பித்தான். பாஸ், அந்த வேலை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல எல்லா இடத்துலயும் ஆளுங்களை வச்சு தேட சொல்லி இருக்கேன்.
இந்த ஊருக்குள்ள மட்டும் இல்லாம வெளியில இருக்கிற கிராமங்கள்ல கூட நாங்க விட்டு வைக்கல. அங்கேயும் நம்ம ஆளுங்க இப்ப மேடத்தை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. சீக்கிரமா கிடைச்சிடுவாங்க என சொன்னான். அவன் சொல்லியது உண்மைதான். நகர பகுதிகளையும் தாண்டி பல கிராமங்கள், ஆள் நடமாட்டமற்ற பகுதிகள் என அனைத்திலும் இப்பொழுது விஜயின் ஆட்கள் வேலை செய்தபடித்தான் இருந்தார்கள். கல்கியை கண்டுபிடிப்பதற்காக விஜய் இந்த அளவுக்கு போராடினான். இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது விஜயின் போன் அடித்தது. அவனும் எடுத்து பேச ஆரம்பித்தான். அதிலும் விஜயின் ஆள்தான் பேசினான். அதாவது கல்கியை தேடுவதற்காக அவன் அனுப்பிய ஆள்தான் பேசினான். என்னாச்சு, கல்கி கிடைச்சாங்களா என கேட்க, பாஸ், இந்த ஊருக்கு வெளியே ஒரு சின்ன கொலை மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து ஒரு பெட்டிய கண்டுபிடிச்சிருக்கோம். நாங்க தான் அதை முதல்ல பார்த்தோம். இப்ப போலீஸ்காரங்களும் இங்க வந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஏதோ டெட் பாடி இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க சீக்கிரமா வந்தா அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் என சொன்னான். அவன் எந்த அர்த்தத்தில் இவ்வாறு பேசுகிறான் என்பதும் விஜய்க்கு புரிந்தது. இவனுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. ஒருவேளை கல்கிக்கு தான் ஏதாவது ஆபத்து வந்துடுச்சா, அவளை யாராவது அழிச்சிட்டாங்களா என நினைத்தவன் மறுகணத்தில், இல்ல அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது, கல்கி பாதுகாப்பாதான் இருப்பா என தனக்குத்தானே நம்பிக்கையூட்டி கொண்டான். சரி, நீ அங்கே இரு, நான் சீக்கிரமா வரேன் என சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். இவன் கிளம்ப முற்படும் போது குறுக்கி பிரதியாவும் வந்து சேர்ந்தாள். அண்ணா, எங்க போற? அண்ணிய பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுச்சா என கேட்க, நீ கூட வா பிரதியா, நாம போய் பார்க்கலாம் என சொல்லி அழைத்து சென்றான். இருவரும் ஊருக்கு வெளியே இருந்த அந்த குளத்தை நோக்கி சென்றார்கள். விஜய் காரை கண்முன் தெரியாமல் ஓட்ட ஆரம்பித்தான். அவனின் மனம் பெருமளவு குழம்பி போய் கிடந்தது. நிச்சயமா அது கல்கியா இருக்காது என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தாலும் மனதில் பயம் வரத்தான் செய்தது. அருகே இருந்த பிரதியாவோ, அண்ணா என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க, அப்படி என்னதான் பிரச்சனை வந்துச்சு என கேட்டுக்கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்தில் விஜயோ, பிரதியா கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நாம அங்க போற வரைக்கும் எதுவும் பேசாத என சொன்னான். அண்ணா ரொம்ப பயந்து போயிருக்கிற மாதிரி தெரியுது, ஏதோ பெரிய பிரச்சனை தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் என இவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அடுத்த சிறிது நேரத்தில் விஜய் அவனின் ஆள் குறிப்பிட்ட இடத்தை வந்து சேர்ந்தான். அங்கு இப்பொழுதுதான் மக்கள் கூட்டம் மெதுவாக அதிகரிக்க தொடங்கி இருந்தது. ஏறத்தாழ ஒரு 50 நபர்கள் இருப்பார்கள். அதில் போலீசாரும் விஜயின் ஆட்களும் கலந்து இருந்தார்கள். தண்ணீருக்குள் மூழ்கி கிடந்த ஏதோ ஒன்றை தூக்குவதற்கு சிலர் முயற்சி செய்தபடி இருந்தார்கள். வெளியே இருந்தவர்களும் கயிறுகளை கொண்டு அதனை கட்டி இழுக்க முயன்றார்கள். அந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் விஜய் கவனித்தபடியே நின்றான். பிரதியாவும் நிலைமையை ஓரளவுக்கு புரிந்து கொண்டாள். ஆகவே, அண்ணா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடந்திருக்காது, தயவு செஞ்சு பயப்படாத, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு என சொல்லி அவனுக்கு ஆறுதல் கொடுக்க முயன்றாள். ஆனால் விஜயின் மனம் அமைதியடையவில்லை. எபிசோட் 628. அந்த சூழ்நிலையை சிறிது நேரம் கவனித்த போது விஜயின் மனதில் ஒரு குழப்பம் தான் ஓடியது. நம்ம ஆளுங்க தான் இங்க டெட் பாடி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விஷயம் போலீஸ்க்கு எப்படி போச்சு? அவங்களும் சரியான நேரத்துக்கு வந்திருக்காங்களே என்ன நினைத்து குழம்ப ஆரம்பித்தான். அவன் இவ்வாறு குழம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் அவனுக்கு அருகே வந்த இன்ஸ்பெக்டர் அரவிந்த் பேச ஆரம்பித்தான். சார், நீங்க எப்படி இங்க? ஏதாவது பிரச்சனையா? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க என கேட்டான். அவனுடைய முகத்தை பார்த்த விஜய்க்கு எரிச்சல் தான் வந்தது. இங்க போலீஸ்காரங்க வந்ததாலதான் நமக்கு நிறைய பிரச்சனை, இல்லனா நம்ம ஆளுங்களே அந்த டெட் பாடியை எடுத்து யாருன்னு பாத்திருப்பாங்க என நினைத்து கொண்டான். அவன் எந்த பதிலும் சொல்லாமல் இருப்பதை கண்ட அரவிந்த் இன்னும் தொடர்ச்சியாக பேசினான். சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு இந்த நாட்டுக்கு தெரியும். நீங்க இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் வரக்கூடாது. அப்படி வந்து இருக்கிறது வெளியே யாருக்காவது தெரிஞ்சா மீடியாக்காரங்க எல்லாம் ரொம்ப மோசமா எழுதிடுவாங்க. உங்களோட பேரும் கெட்டு போகும் சார் என சொல்லிக்கொண்டே சென்றான். ஆனால் விஜய் எந்த பதிலும் சொல்வது போல தெரியவில்லை. அரவிந்த் விஜயின் மீது அதிகபட்ச மரியாதையுடனும் மிகவும் பெருமையாகவும் பேசுவது போல் தோன்றினாலும் அந்த குரலில் ஒரு ஏளனமும் கேலியும் பரவி இருப்பதை விஜய் கண்டுபிடித்தான். இவெல்லாம் சாதாரணமா என் முன்னாடி வந்து நிக்கவே கூடாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்ல, இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு என பல எண்ணங்கள் விஜயின் மனதில் ஓடின. அவன் எந்த பதிலும் சொல்லாமல் இருப்பதை கண்ட அரவிந்த் அருகே இருந்த பிரதியாவை பார்த்து பேச தொடங்கினான். மேடம், நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க? அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா என கேட்டான். அதற்கு பிரதியாவோ, நாங்க இங்க கூட்டமா இருக்கிறத பார்த்துதான் வந்திருக்கோம். சீக்கிரமா இங்க இருந்து போயிடுவோம், நீங்க உங்க வேலையை பார்க்கலாம்
என சொன்னாள். அரவிந்தும், கண்டிப்பா என்னோட வேலையை நான் தான் பார்க்க போறேன். ஆனா நீங்க இங்க இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அததான் யோசிக்கிறேன் என சொன்னான். அரவிந்த் தங்களை அங்கே இருந்து அனுப்பி வைப்பதற்காகத்தான் இவ்வாறு பேசுகிறான் என்பது விஜய்க்கு புரிந்தது. ஆகவே விஜய் சற்று எரிச்சலாக அவனிடம் பேச ஆரம்பித்தான். என்னால இங்கிருந்து போக முடியாது என சொல்லியபடி அவனை விட்டு விலகி நடந்தான். அதன் பிறகு அரவிந்தும் அவர்களிடமிருந்து எதுவும் பேசவில்லை. தன்னுடைய வேலைகளை கவனிக்க தொடங்கினான். மெடிக்கல் துறையிலிருந்து கூட சில ஊழியர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அவர்களும் போலீசாரும் ஒன்றாக சேர்ந்து முயன்று உள்ளே இருந்த ஒரு பெட்டியை தூக்கினார்கள். அது சவப்பெட்டி என்பது பார்க்கும் அனைவருக்கும் தெரிந்தது. அதிகமாக சேதம் அடையாமல் சற்று புதியது போல்தான் தெரிந்தது. தூரமாக இருந்து பார்த்த பொழுது 2 நாளைக்கு முன்னாடி இதை கொண்டு வந்து போட்டிருக்காங்க போல என விஜய் நினைத்தான். அனைவரும் மிகவும் கடினப்பட்டு ஒன்று சேர்ந்து அந்த பெட்டியை கரைக்கு இழுத்து வந்தார்கள். அதில் விஜயின் ஆட்களும் போலீசார் மொத்தமாக இருந்தார்கள். அப்பொழுது அரவிந்த் கூட்டத்தாரை பார்த்து பேச ஆரம்பித்தான். போலீஸ்காரங்க தவிர வேற யாரும் இருக்க வேண்டாம், எல்லாரும் கிளம்புங்க. முக்கியமா அந்த பெட்டிக்கு பக்கத்துல போலீஸ்காரங்க மட்டும்தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது என தனது அதிகார குரலில் பேசத் தொடங்கினான். அவன் தங்களை அங்கிருந்து அகற்ற முற்படுகிறான் என்பது விஜயின் ஆட்களுக்கு புரிய அவர்கள் குழப்பமாக விஜயை பார்த்தார்கள். அந்த பார்வையின் பொருள் விஜய்க்கு நன்றாகவே புரிந்தது. இப்ப ஏதாவது பிரச்சனையை கலப்பலாமா, இல்ல போலீஸ உண்டு இல்லன்னு பண்ணவா என கேட்பது தெரிந்தது. விஜயோ வேண்டாம் என்பது போல தலையை அசைத்தான். இப்பொழுது விஜயின் ஒரே எண்ணம் கல்கியை கண்டுபிடிப்பது மட்டும்தான். அவளை தாண்டி வேறு எந்த பிரச்சனைகளையும் அவன் வளர்க்க விரும்பவில்லை. விஜயின் நாட்கள் அந்த இடத்திலிருந்து விலகி கொண்டார்கள். விஜயும் அவர்களை பார்த்து, நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க, ஒரு 4 பேர் மட்டும் கூட இருந்தா போதும் என சொன்னான். உடனே அவர்களும் அவ்வாறே செய்து முடித்தார்கள். பின்னர் விஜய் அங்கே என்ன நடக்கிறது என்பதை கூர்மையாக பார்த்தான். அந்த பெட்டியை வெளியே கொண்டு வந்த மருத்துவத்துறையினர் அதை திறக்க முற்பட்டார்கள். திறந்தவுடன் அதிலிருந்த பிணம் இருந்தது தெரிந்தது. அதை கண்டவுடன் சுற்றியுள்ள அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அந்த பிணத்தில் உடல் பாகங்கள் மொத்தமாக சிதைக்கப்பட்டிருந்தன. அது யார் என்று அடையாளம் கண்டுபிடிப்பது கூட இயலாத காரியம் என்பதுதான் அனைவருக்கும் தெரிய வந்தது. கை, கால், முகம் என அனைத்து இடங்களிலும் பெரும் காயங்களும் அவனை கொடூரமாக கொடுமைப்படுத்திய அடையாளங்களும் தெரிந்தன. அதை கண்ட விஜயும் ஒரு கணம் அதிர்ந்து போனான். இது கோடீஸ்வரன் தான். நாம எல்லா இடத்துலயும் அவனை தேடிட்டு இருக்கோம். ஆனா அவனை யாரோ கடத்திட்டு போய் கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. பிரதியாவிற்கு கோடீஸ்வரன் முகத்தை பார்த்த போது அதிர்ச்சி பல மடங்கு வந்தது. இந்த கோடீஸ்வரன் 6 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டுதா சொல்லிட்டு இருக்காங்களே, இப்போ திடீர்னு எங்க இருந்து இவன் வந்தான் என பல கேள்விகளை தன் மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள். இவ்வாறு இருவரும் குழப்பமாக நின்ற சமயத்தில் அந்த அரவிந்த் தனது வேலைகளை மும்முரமாக செய்தான். மருத்துவ துறையினரிடம் அந்த பிணத்தை எடுத்து செல்லும்படி சொன்னவன் அங்கிருந்த கூட்டம் மொத்தத்தையும் கலைந்து போக சொன்னான். பின்னர் மெதுவாக விஜய்க்கு அருகே வந்து பேச ஆரம்பித்தான். சார், நீங்க இன்னும் இங்க இருந்து போகலையா? அதான் அங்க பெட்டியில இருக்கிறது யாருன்னு பாத்துட்டீங்கல்ல, நீங்க கிளம்பலாமே என கேட்டான். விஜயோ, எனக்கு திருப்தி வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன், நான் எப்ப போகணும்னு நீ சொல்லக்கூடாது என்றான். அரவிந்தோ, சரிங்க சார், அது உங்களோட இஷ்டம், நான் கேட்கறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. நீங்களும் அந்த பணத்தை பாத்திருக்கீங்க, அந்த முறையில நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் என ஆரம்பித்தான். விஜயும், சரி கேளு என சொல்ல, இப்ப அந்த பொணத்தை பார்த்து உங்களால அடையாளம் சொல்ல முடியுமா? அது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா என கேட்டான். விஜயோ, இல்ல, எனக்கு அது யாருன்னு தெரியல, என்னால கண்டுபிடிக்க முடியல என பொய் சொன்னான். அரவிந்தோ, இத நான் எதிர்பார்த்த ஒரு பதில் தான் என சொல்லிவிட்டு அருகே இருந்த பிரதியாவை பார்த்தான். மேடம், நீங்க இன்டர்போல்ல வேலை பாக்குறீங்க, இந்த மாதிரி நிறைய கொடூரங்கள்ல பாத்திருப்பீங்க, அதனால உங்ககிட்டயும் அதே கேள்வியை கேக்குறேன். இந்த பெணம் யாருடையதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏதாவது அடையாளம் தெரியுதா என கேட்க, பிரதியாவோ, நான் இந்த மாதிரி கொடூரங்களை பாத்திருக்கேன், அதை விட அதிகமான கொடூரங்களையும் பாத்திருக்கேன், ஆனா இந்த பெணம் யாருதுன்னு என்னால சொல்ல முடியல என சொன்னாள். பின்னர் அரவிந்த் இருவரையும் பார்த்து தலை வணங்கினான். சரிங்க சார், நீங்க விருப்பப்பட்ட நேரம் இங்கிருந்து கிளம்புங்க, நான் இப்ப போறேன் என சொல்லிவிட்டு போலீசார் அனைவரையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். அவன் தன்னை பார்த்து கேலி செய்கிறான் என்பது விஜய்க்கு நன்றாகவே புரிந்தது. அரவிந்த் மீதான கோபம் அவன் மனதில் அதிகமானது. அனைவரும் சென்ற பிறகு பிரதியா மெதுவாக பேசத் தொடங்கினாள். அண்ணா, இப்ப இங்க என்ன நடந்துச்சு? கோடீஸ்வரன் இறந்து போயிட்டான்னு என்கிட்ட சொல்லியிருந்த,
ஆனா இப்ப எப்படி அவனோட பணம் வந்துச்சு என கேட்க விஜயோ, பிரத்யா, இதை விட பெரிய ஆபத்து ஒண்ணு இருக்கு. கோடீஸ்வரனையும் உங்க அண்ணியையும் ஒரே ஆளுதான் கடத்தி இருக்காங்க. அவங்கதான் இப்போ கோடீஸ்வரனையும் கொலை பண்ணிருக்காங்க. உங்க அண்ணியோட உயிர் ஆபத்துல இருக்கு. முதல்ல அவளை காப்பாத்த என்ன பண்ணலாம்னு நாம யோசிக்கலாம். அதுக்கப்புறமா உன்னோட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் என சொன்னான். பிரதியாவும், அண்ணா, நாம இப்ப ரொம்ப ஆபத்தான வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இதுல இருக்கிற நம்ம 2 பேருக்குமே எல்லாமே தெரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது. அதனாலதான் கேக்குறேன், சொல்லு, என்ன நடந்துச்சு? கோடீஸ்வரனோட பணம் எப்படி இங்க வந்துச்சு? 6 வருஷத்துக்கு முன்னாடி அவன் சாகலையா என கேட்டாள். விஜயும், சரி பிரதியா, நடந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றேன், கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு என்றபடி நடந்த விஷயங்களை சுருக்கமாக சொன்னான். அந்த கோடீஸ்வரனால பல வருஷத்துக்கு எந்த ஆபத்துமே வரல. அவன் என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருந்தான். திடீர்னு காணாம போனான். அதுக்கப்புறமா இங்கதான் அவனை பெணமா பாக்குறேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது என சொன்னான். பிரதியாவின் முகத்தில் மின்னல் வெட்டியது. அப்படின்னா அவரும் நம்ம அண்ணிய மாதிரிதான் காணாம போயிருக்கான்னு சொல்ற. காணாம போறப்போ அங்க இருந்தவங்க யாரையாவது அடையாளம் காட்ட முடியுமா? நான் உங்களை விசாரிக்கணும் என சொல்ல விஜயும், அங்க என்னோட ஆளுங்க 2 பேரு இருந்தாங்க. அவங்கதான் பல வருஷமா கோடீஸ்வரனை எங்கேயும் விடாம பாத்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட பேசினா ஏதாவது உண்மை தெரியும் என சொன்னான். அடுத்த சிறிது நேரத்தில் கோடீஸ்வரன் காணாமல் போன போது உடனிருந்த இருவரையும் விஜய் வர வைத்தான். அவர்களை பிரதியா விசாரிக்க ஆரம்பித்தாள். இதே நேரத்தில் அங்கே மருத்துவமனைக்கு ராமச்சந்திரன் வந்து சேர்ந்தார். அவர் உள்ளே நுழைந்தவுடன் முதலில் சந்தித்தது பிரதீப்பை தான். அவனும் உடைந்து போன மனநிலையில் ஒரு சேரில் அமர்ந்திருந்தான். அவனை கண்டவுடன் ராமச்சந்திரன், என்னாச்சு, எதுக்காக இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க என கேட்க அவனும் கண்கள் கலங்கிய நிலையில் பதில் சொல்ல தொடங்கினான். கிருஷ்ணமூர்த்தி இறந்து போன விஷயம் தனிஷ்காவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க. நான் தான் எப்படியோ காப்பாத்தினேன். இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டு சீரியஸா ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைக்கு கூட ஆபத்து இருக்கும்னு சொல்றாங்க என சொன்னான். தலையை குனிந்தபடியே பிரதீப் இந்த விஷயங்களை சொன்னான். பிரதீப் மனதில் மற்றொரு பயமும் இருந்தது. ஏற்கனவே கிருஷ்ணமூர்த்தி இறந்து போயிட்டாருன்னு இவரு ரொம்ப உடைஞ்சு போயிருந்தாரு. யாரையும் பார்க்கவும் இல்ல, எதுவும் சாப்பிடவும் இல்ல. இந்த சூழ்நிலையில அவர் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்குவாரு? அவரால தாங்க முடியுமா? அவரே ரொம்ப வயசானவரு. ஒருவேளை அவரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா இன்னும் பிரச்சனையாயிருமே என்றெல்லாம் நினைத்து பயந்தான். ஆனால் பிரதீப் சொன்னதை கேட்ட ராமச்சந்திரன் எந்த உணர்வுகளையும் காட்டியது போல தெரியவில்லை. ஆகவே குழப்பமாக ராமச்சந்திரனின் முகத்தை பார்த்தான். அதை பார்த்தவுடன் பிரதீப்பிற்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. ஏனெனில் அவர் மிகவும் கம்பீரமாகவும் கோட் சூட் அணிந்து தெளிவாகவும் இருந்தார். இத்தனை நாட்கள் அவரின் முகத்தில் காணப்பட்ட சோர்வும் கவலையும் இருந்த இடம் தெரியாமல் மாறியிருந்தது. முகத்தில் ஏளனமாக புன்னகை மட்டும்தான் பரவி இருந்தது. 30 வருடங்களுக்கு முன்பு அவினாசிலிங்க குடும்பத்தின் பிசினஸை பெரிய இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக அவர் உழைக்க தொடங்கிய சமயத்தில் எப்படி அவரின் முகம் இருக்குமோ அதே போன்றுதான் இன்றும் மாறியிருந்தது. இது அனைத்தையும் கண்ட பிரதீப்பிற்கு குழப்பம் அதிகரித்தது. நேத்து வரைக்கும் கிருஷ்ணமூர்த்தி இறந்து போயிட்டாருன்னு இவரு உடைஞ்சு போயிருந்தாரு. இன்னைக்கு எப்படி எல்லாமே சரியாச்சு என நினைத்து குழம்ப தொடங்கினான். அவனின் அதிர்ச்சிக்கான காரணம் ராமச்சந்திரனுக்கு புரிந்தாலும் அவனிடம் எதுவும் பேசவில்லை. இப்ப தனிஷ்கா எங்க இருக்காங்க? நான் உங்களை பாக்கணும் என சொல்ல அவனும், இந்த ரூம்ல தான் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க என சொன்னான். அதன் பிறகு அவனிடம் எதுவும் பேசாமல் ராமச்சந்திரன் நேராக அந்த அறைக்குள் நுழைய தொடங்கினார். அங்கே இருந்த டாக்டர்ஸும் அவரின் நிலையை கண்டு குழப்பமாக விழித்தார்கள். சார், சீக்கிரமா மேடத்தை பார்த்துட்டு வெளியே வந்துருங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் என சொல்ல அவர் தலையை அசைத்தபடியே சென்றார். அப்பொழுது தனிஷ்காவிற்கு சுயநினைவு வந்தது போல தெரியவில்லை. அவள் மயக்கத்தில் தான் இருந்தாள். அருகில் இருந்த இன்னொரு டாக்டர் தனிஷ்காவின் நிலையை பற்றி விளக்க ஆரம்பித்தார். அவங்களோட நிலைமை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எப்படியும் அவங்கள காப்பாத்திடலாம். ஆனா குழந்தையோட நிலைமை தான் என்ன ஆகும்னு தெரியல, ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு என சொன்னார். ராமச்சந்திரன் தலையை அசைத்தபடி அருகே அமர்ந்தார். தனிஷ்காவின் காதுகளுக்கு மட்டும் கேட்கும் வகையில் மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தார். தனிஷ்கா, இப்போ உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இத மறைச்சு வைக்கிறதால எந்த பிரயோஜனமும் வராதுன்னு நான் எப்பவும் நினைச்சுக்கிட்டுதான் இருந்தேன். இப்போ கிருஷ்ணமூர்த்தி இங்க இல்ல. இங்க இருக்கிறது அவனோட கனவும் அவனோட வாரிசுகளும் தான். அவனோட கனவு இந்த அவினாசிலிங்க குடும்பத்தை எப்பவுமே நம்பர் 1 வச்சிருக்கிறது. அந்த கனவை நான் இப்ப என் கையில எடுத்திருக்கேன். ஏற்கனவே ஆபீஸையும் வீட்லயும் அத்தனை பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு.
அது எல்லாத்தையும் நான் கவனிக்கிறேன். ஆனா அவனோட வாரிசுகளை நீதான் பாத்துக்கணும். நிகாரிகாவை கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்பும் உன்கிட்டதான் இருக்கு. இன்னொரு குழந்தைங்க நல்லபடியா பெத்தெடுக்க வேண்டிய கடமையும் உன்கிட்டதான் இருக்கு. அத பார்த்து நடந்துக்க ஆரம்பி. இந்த மாதிரி தப்பான முடிவை எடுக்காத. அவன் உயிரோடு இருந்து பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கிறது தான் நாம அவனுக்கு பண்ற மரியாதை. அத மனசுல வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பாக்குற வழிய பாரு. அழுதது போதும் என்று சொன்னார். அவர் சொல்லிய விஷயங்கள் தனிஷ்காவின் காதில் விழுந்திருக்க வேண்டும். அந்த மயக்கமான சூழ்நிலையிலும் அவள் மெல்லியதாக முணங்க தொடங்கினாள். அதை கண்டபோது ராமச்சந்திரனுக்கு சற்று உற்சாகம் வந்தது. பின்னர், அவன் என்னோட பையன். அவன் இறந்ததுல இங்க அதிகமா வருத்தப்படுறது நான் தான். அதே சமயம் அவனுக்கு நான் பதிலுக்கு என்ன சொல்ல முடியும்? அவ சாதிக்க நினைச்சது எல்லாத்தையும் நான் சாதிச்சு காட்டணும். அவ விரும்பினதை எல்லாத்தையும் நான் நடத்தி வைக்கணும். அததான் பண்ண போறேன். நீயும் என் கூட ஆதரவா இரு என சொன்னார். அந்த சமயத்தில் தனிஷ்காவின் முகத்தில் மாறுதல்கள் தெரிய தொடங்கின. பின்னர் அங்கிருந்து எழுந்த ராமச்சந்திரன், அவங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது, நீங்க தாராளமா ட்ரீட்மெண்ட் கொடுங்க என சொல்லிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியே வந்தார். வெளியே வந்தவர் முகத்தில் எந்த சோர்வும் இல்லாமல் சாதாரண புன்னகையுடன் ஆபீஸ் செல்ல தொடங்கினார்.